نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العليم الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை வாழ்க்கை நெறியாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் மூமினான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது சும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தொகுத்து வழங்கி இருக்கின்றான். உலகத்திலேயே யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு வாழ்க்கை நெறி நமக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. அதனுடைய மகத்துவத்தை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் இன்றைக்கு எண்ணற்ற மதங்கள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் தோன்றி உலகமே ஆக்கிரமித்திருந்தால் கூட அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த பொக்கிஷமான மார்க்கம் எப்படிப்பட்டது என்பதை நம் வாழ்க்கையிலே உணர்ந்தால்தான் நாம் அதனுடைய மதிப்பை, மகத்துவத்தை உணர முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக். சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இந்த தூதருக்கு வழங்கி இருக்கின்றான். லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலௌ கரிஹல் முஷ்ரிகீன். அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு போட்டி போட்டாலும் எவ்வளவு உழைத்தாலும் இந்த மார்க்கம், இந்த கொள்கைதான் மேலோங்கும், இதுதான் உலகம் அழியும் வரை நிலைத்து நிற்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான மார்க்கத்தை, ஒரு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அழகிய வாழ்க்கை சித்தாந்தத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதனுடைய தாக்கத்தை உணர்ந்திருக்கின்றோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை மாற்று மத மக்களுக்கு கொடுக்கின்றோம். திருமறை குர்ஆன் உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட வேதம், அதுல மாற்று கருத்தில் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய திருமறை குர்ஆனை கொண்டு போய் கொடுக்கிறோம். அவர்கள் நேர்வழி வர வேண்டும் என்று அவர்களுக்கு தாவா செய்கிறோம், அதற்காக உழைப்புகள் செய்கின்றோம். அந்த வேதத்தை முழுமையாக நாம் படித்து உணர்ந்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில அந்த வேதத்தினுடைய வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கின்றதா என்று ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி எல்லாம் பேசுவோம். நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை பற்றி எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சு வைத்திருக்கின்றோம். அந்த வேதம் சொல்லக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் நம்மை விட வெற்றியாளர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதம் அப்படித்தான் சொல்லுது. யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று இந்த உலகத்தில் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான வாழ்க்கை அல்லாஹ் அந்த வேதத்தில் வைத்திருக்கின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு காரணம் என்ன? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன்.
இந்த குர்ஆனை அவர்கள் விளங்க வேண்டாமா? இத படிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டுள்ளதா? யாரை பார்த்து இந்த வசனம் சொல்லுகின்றது? நம்மை பார்த்து கேட்பது போன்று நமக்கு தோணவில்லையா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் செல்போன்ல வரக்கூடிய அத்தனை மெசேஜுக்கும் பதில் ரிப்ளை கொடுக்கிறோம். பேஸ்புக்ல இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளுக்கும் நம்மிடத்திலே பதில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வேதத்தை பொறுத்தவரை நாம் எந்த அளவுக்கு வைத்திருக்கின்றோம் யோசித்து பாருங்கள். எல்லாருடைய மொபைலையும் ஆண்ட்ராய்டு போன்ல வச்சிருப்போம். திருமறை குர்ஆன் இல்லாத போனே இருக்காது. ஏதாவது ஒரு வசனம் கேட்ட உடனே தேடி எடுத்து சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அதுல சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி இருக்கின்றோமா என்று நம்மை நாமே கேட்டு பாருங்கள். எல்லாருமே அதுல ஜீரோவா தான் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை பாதுகாப்பதற்கு என்ன காரணம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் வருகின்றது, அழிந்து போயிருக்கின்றன. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். 4 வேதங்களை சொல்லி காட்டுகின்றான். அதில் குர்ஆனை தவிர்த்து 3 வேதங்களை எடுத்து பாருங்கள். தௌராத் வேதத்தை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு தௌராத் வேதம் மக்களிடத்துல இல்லை. இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட வேதம் இன்னைக்கு நம்முடைய கையில இல்ல. ஜபூர் என்று சொல்லக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட வேதம் இன்னைக்கு இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் இறந்ததற்கு பிறகு 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? நம்ம அந்த குர்ஆனை தொகுத்து அச்சிட்டு வீடுகளில் வைத்திருப்பதுதான் காரணமா? யோசித்து பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் அதை பாதுகாக்காவிட்டாலும், எந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதரும் குர்ஆனை தொடாவிட்டாலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை நாம் இறக்கினோம், இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் நாம் எடுத்துக்கொண்டோம்ங்கறான் அல்லாஹ். அப்ப நீங்க இதை படிக்காட்டியும், நீங்க இதை மனப்பாடம் செய்யாட்டியும், வீட்டுல வாங்கி வைக்காட்டியும் இந்த வேதம் பாதுகாக்கப்படும், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும். ஏன் அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வேதத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும்? மனிதர்களுக்கு வாழ்க்கைக்குண்டான தத்துவத்தை அந்த வேதம் சொல்லுகின்றது. எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், படித்து விட்டதை பெருமை பாராட்டி பேசுகின்றோம். எவ்வளவோ நாவல்களை படிக்கின்றோம், அதுல ஆர்குமெண்ட் பண்றீங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை விட உலகத்திலே சிறந்த ஒன்றை உலகத்தில் யாராவது காட்ட முடியுமா? யோசித்து பாருங்க. திருமறை குர்ஆனை விட உலகத்தில் சிறந்தது எது இருக்கின்றது? எதுவும் கிடையாது. ஏன் தெரியுமா? இது அகிலத்தை படைத்தவனுடைய வார்த்தை, அகிலத்தை உண்டாக்கியவனுடைய சொல். அதுல தப்பு இருக்காது, பிழை வராது. மனிதனுடைய சொல்ல 1000 பிழைகள் வரும், 1000 தவறுகள் வரும். யாரு வேணாலும் குறை கண்டுபிடிக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான் உலகத்துக்கு சவால் விடுகின்றது. அல்லாஹ் சொல்லி காட்ட ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வது ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ். ஏனி அல்லாஹ்வை தவிர்த்து உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழைத்துக்கொள். இந்த வேதத்தை போன்று ஒன்றை கொண்டு வர முடியுமா? முழு கிதாபெல்லாம் கொண்டு வர சொல்லல. ஒரு வசனத்தை, ஒரு ஆயத்தை, ஒரு அத்தியாயத்தை உலகத்திற்கே சவால் விடுகின்றது திருமறை குர்ஆன். அல்லாஹ்வுடைய வாக்கு இன்னைக்கு வந்ததா? நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட காலத்திலிருந்து அந்த வேதத்தினுடைய வார்த்தை அப்படியே குர்ஆன்ல இருக்கு. இன்னைக்கும் சவால் விடுது. உலகத்தில் உள்ள அறிவுஜீவிகளை எல்லாத்தையும் அழைச்சுக்குங்க. பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய படிப்பாளர், பண்பாளர் அத்தனை பேத்தையும் கூப்பிட்டுக்க. அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை போன்று உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் திரண்டாலும் கொண்டு வர முடியாது. இது ஒண்ணு பத்தாதா? அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய ஆற்றல், அவருடைய சிறப்பு. அப்பேற்பட்ட வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு முஸ்லிம்களை போன்று ஒரு துர்பாக்கியசாலிகள் உலகத்தில் யாரும் கிடையாது. மற்ற மக்கள் வாங்கி படிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை பார்த்து விட்டு இது நல்ல கருத்தா இருக்கே, இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள், சட்டங்கள், ஆய்வுகள் அத்தனையும் இன்றைக்கு மெய்ப்படுத்திக் கொண்டிருக்கின்றதே. 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நமக்கும் குர்ஆன் இன்றைக்கும் அறிவுரை சொல்லுகின்றது. உலகத்தில் நீங்கள் எந்த பிரச்சனைக்கு தீர்வை எடுத்தாலும் சரி, உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட, நமக்கு இறைவேதமாக கொடுக்கப்பட்ட திருமறை குர்ஆன்ல இருக்கின்றது. நீ என்ன பிரச்சனையை எடுத்துட்டு வா, அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கின்றது. அதனால அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்ட, இந்த வேதத்தை உலகம் அழியும் வரை நாம் பாதுகாப்போம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு குர்ஆனை கற்றிருந்த பல பேர் கொல்லப்பட்டார்கள் போர்க்களத்துல. அப்பொழுது நபித்தோழர்கள் எல்லாம் பேசுறாங்க, இந்த குர்ஆனை கற்றிருந்த மனனம் செய்த ஹாஃபில்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை இப்படி விட்டா இந்த குர்ஆன் அழிஞ்சு போயிரும், குர்ஆன் பாதுகாக்கப்படாது என்று நினைத்து அதை தொகுப்பதற்காக வேண்டி ஆலோசனை செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகின்றது, இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம்ங்கறான். இதை இறக்கியது அகிலத்தினுடைய இறைவனான நான், இதை பாதுகாக்கக்கூடிய வேலையை நாம் பார்ப்பேங்கிறான்ல. இன்னைக்கு உலகம் முழுவதும் எத்தனை இடங்கள்ல பாக்குறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை இஸ்லாத்தை இழிவுபடுத்துகின்றோம் என்ற பெயரால் திருக்குர்ஆனை தீயிட்டு கொளுத்துகின்றார்கள், முஸ்லிம்களை கொள்கிறார்கள். குர்ஆன் அழிஞ்சிருக்கா? குர்ஆனை அழிக்க முடியுமா? இது ஒன்றே போதும் அல்லாஹ்வுடைய வேதம் அது என்பதற்கு. எவ்வளவு முயற்சித்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் முதல் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகீன். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் முஸ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இந்த வேதத்தை இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்வான். மேலோங்கிட்டு தான் இருக்கிற பாக்குறோம். மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. ஏதாவது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது வந்திருக்குன்னு சொல்ல பார்த்திருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்கள். குர்ஆனை படித்து வந்திருப்பார்கள், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை படித்தது அல்லது கேட்டதை வைத்து இஸ்லாத்துக்குள்ள வந்திருப்பாங்க. இந்த முஸ்லீம் இப்படி நடந்தார், இதை பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை நிறைய பார்க்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்திற்கு அருள்குடையாக வந்த நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையை பற்றி அன்னை ஆயிஷா நாயகி அவரிடத்துல கேட்கப்படுகின்றது. நபிகளாருடைய மரணத்துக்கு பிறகு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அன்னையே? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, குர்ஆன் எதை ஏவியதோ அதை அப்படியே ஏற்று நடந்தார்கள், குர்ஆன் எதை தடுத்ததோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் தவிர்த்து கொண்டார்கள். குர்ஆன் தான் வாழ்க்கை, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிமுடைய வாழ்க்கை அப்படியா இருக்கின்றது? அல்லாஹ் தடுத்த காரியங்களை மீறி செய்யக்கூடிய வாலிப இளைஞர் சமுதாயத்தை பார்க்கின்றோம். போதை வஸ்துக்களுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஆர்ப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் உலகத்துல யாருமே ஒத்துக்கொள்ள முடியாது. இஸ்லாம் சொல்வது போன்று, ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போன்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல. அது ஏன் பயன்பெறவில்லை என்று சொன்னால், சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்க பேருக்கு அந்த அரபியை படிப்பதற்காக மதரசாக்கு அனுப்புறீங்க, குர்ஆனுடைய அர்த்தங்களை குர்ஆன் சொல்லக்கூடிய மீனிங்களை படிங்க. அதை படிக்க வைத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கி இருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை இந்த சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் இன்றைக்கு பேர் பெற்று இருக்காது. அல்லாஹ்வுடைய வேதம் அழகா சொல்லுது. ஒரு மாற்று மத சகோதரர் திருமறை குர்ஆன் கொடுத்தோம், அவர் படித்து விட்டு சொன்னார், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. போதை வஸ்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், சூதாட்டத்தை பற்றி, பழிப்பு இடங்களை பற்றி, குறி கேட்பதை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். இது ஷைத்தானுடைய அருவருப்பான காரியங்கள். இத ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் செய்வானா? இன்னைக்கு இஸ்லாமியர் இடத்துல இது ஊறி போயிருக்கின்றது என்று சொன்னால், பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கவில்லை, அரபியை சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. அரபியை சொன்னா நன்மைதான். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் சொன்னா 10 நன்மை அல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் என்று சொன்னாலே 10 நன்மை அல்லாஹ் பதிவு செஞ்சிருவான். லாம் என்று சொன்னால் 10, மீம் என்று சொன்னால் 10, 30 நன்மை கிடைத்து விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ் அப்படியே நீ மந்திரம் மாதிரி ஓதிட்டு போக சொல்லி சொல்றானா? வாழ்க்கை தத்துவம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி, நீ எப்படி இந்த உலகத்தில் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு கையேடுதான் திருமறை குர்ஆன். இன்னைக்கு அதை பலவாறு வச்சிருக்கிறான். சில பேர் பயான் பண்ணுவதற்கு, அழகா எடுத்து சொல்வதற்கு குர்ஆனை வச்சிருக்கிறான். சில பேர் குர்ஆனை பொக்கிஷம் என்று கைப்படாமல் அதுக்கு பரக்கத் என்று சொல்லி வீட்டுல கொண்டு போய் உயரமான இடத்துல வச்சு பாதுகாக்கிறான். ரெண்டுமே தவறு. குர்ஆனை பொறுத்தவரை உன்னுடைய வாழ்க்கைக்கு உண்டான, வாழ்க்கையில நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ, எதையெல்லாம் தேடுகின்றாயோ அத்தனைக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மா வேதம் தான் திருமறை குர்ஆன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், திருமறை குர்ஆனை நீங்கள் படிச்சு பாருங்க. வலக்கது யஸ்ஸனல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முதக்கிர். இந்த வசனத்தை ஒரு முறை கேட்டால் போதும். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், வலக்கது யஸ்ஸனல் குர்ஆன லிذிக்ர். அல்லாஹ்வுடைய இந்த திக்ரை, அறிவுரையை நாம் இலகுவாக இறக்கி வைத்திருக்கின்றோம்.
படிச்சா புரியாதுன்னு கஷ்டம் இல்ல. நீங்க மற்ற மொழிகளை படிப்பது போன்ற இலக்கண இலக்கியங்கள் உள்ள நூல் அல்ல. வெறும் அரபி வார்த்தை எடுத்துக்கொண்டால் வெறும் 29 எழுத்து தான், 29 எழுத்து தான். 29 எழுத்துக்களை படிப்பதற்கு பெரிய பாரதூரமான விஷயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சமூகத்தில் அப்படி சொல்லப்பட்டு வச்சிருக்கு. மார்க் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மௌலவிமார்கள் தங்களையே மக்கள் நம்பி இருக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தின் காரணமாக அப்படி சொல்றாங்க. தெரிஞ்சவங்க போய் படிச்சிட முடியாது, எல்லாரும் படிச்சிட முடியாது, அது எங்களுக்கு மட்டும்தான் விளங்கும், அதுக்கு 7 அர்த்தம் இருக்குது 10 அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி பயான்கள்ல மேடைகள்ல முழங்குறாங்களா இல்லையா? கிடையாது. உண்மையை யோசித்து பார்த்தால் மதரசாக்களை கொண்டு போய் யாரை சேர்த்துவாங்க? பள்ளிவாசல்ல ஸ்கூல் பாடம் படிக்காதவன், வீட்டுக்கு அடங்காதவன், யார் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிறானோ அவனை கொண்டு போய் பள்ளிவாசல்ல மதரசால சேர்த்துவான். எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறான், அஜரத்தாவது ஆகட்டும். அப்ப எதுக்குமே உதவாத ஒரு மனிதனுக்கு விளங்கக்கூடிய ஒரு வேதம், எல்லாம் படிக்கக்கூடிய, எல்லாம் படிச்சா புரியக்கூடிய அறிவாற்றல் உள்ள நமக்கு விளங்காதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அதான் சொல்றான், வழக்கது எஸ்னல் குர்ஆனில் திக்ர். இந்த திக்ரை, இந்த அறிவுரையை நீங்கள் விளங்குவதற்கு எளிதாக இலகுவாக நாம் இறக்கி இருக்கின்றோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், விளங்கக்கூடியவர் இல்லையா? அல்லாஹ் கேட்கிற, படிக்கிறவன் இல்லையாப்பா? இதை சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இல்லையா? திரும்ப திரும்ப ஒரு அத்தியாயத்தில் 7-8 முறை அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது நம்மை நோக்கி சொல்வது போன்று இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு தண்டனை சொல்லி காட்டுறான். அதை படித்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி விடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ். மூமின்கள் யார் தெரியுமா? மூமின்கள் என்று சொன்னால் யார்? ஜும்மா தொழுதுட்டா மூமினா? தொப்பி வச்சிருந்தா, தாடி போட்டிருந்தா, தாடி வச்சிருந்தா முஸ்லிமா? அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்கின்றான். மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், இறை அச்சமுள்ளவர்கள், இறைவனை நம்பக்கூடியவருக்கு அல்லாஹ் ஒரு டேப்லெட் போறான். என்ன தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ் என்று அவனுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அவனுடைய உள்ளம் நடுங்கிரும். அல்லாஹ்வை பற்றி சுட்டி காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அவனுடைய உள்ளம் பயத்தால், இறை அச்சத்தால் நடுங்கி விடும். நமக்கு நடுங்குதா? இந்த பயான் சொன்ன போன வாரம் கேட்டது, அந்த பள்ளியில சொன்னாங்க, இந்த பள்ளியில இப்படித்தான் ஞாபகம் வருது ஒழிய, அல்லாஹ் என்று சொன்ன உடனே ஒரு மூமினுக்கு அச்சம் வந்தால் தான் அவன் மூமின் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். அடுத்து சொல்றான், வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு சாதத்துஹு ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள், அறிவுரைகள் அவனுக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அவனுடைய ஈமானுடைய தரம், அவனுடைய இறையச்சம் அப்படியே கூட்டிட்டு போகுங்கிறான். இறையச்சம் கூடுதா நமக்கு? அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்ட உடனே அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு அதிகப்படுத்துகின்றதா? யோசித்து பாருங்கள். குர்ஆனை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்னு புரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு தண்டனை பத்தி சொல்லி காட்டுறான். நாளை மறுமையில், விசாரணை தினத்தில், மறுமை நாளில், மஹ்ஷர் பெருவெளியில் எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கூட்டத்தாரை அழைப்பான். ஒரு கூட்டம் வரும். அவர்கள் காஃபிர்கள் அல்ல. நம்ம நினைக்கிறோம் ஏதோ காஃபிர் போவான், நரகத்துக்கு போய் விழுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறா, கண் பார்வை இல்லாமல் குருடர்களாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வரவழைப்பான். அப்படியே கண் பார்வை இல்லாம தட்டு தடுமாறி வந்து நிப்பான். வர்றது மட்டுமல்ல, வந்து அல்லாஹ்ட்ட கேட்பான், கால ரப்பி, இறைவா, லிமா ஹஸர்தனி அமா, எங்கள் பார்வைகளை ஏன் பறித்தாய்? அப்ப உலகத்துல பார்வையோடு இருந்திருக்கிறான். உலகத்துல அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கின்றான். அந்த கண்ணை வைத்து உலகத்துல இன்பமாக சுகமாக வாழ்ந்திருக்கின்றான். மறுமையில, மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் அந்த கண்ணை பறித்து விட்டான். அல்லாஹ்ட்ட கேட்கிறான், கால இறைவா ரப்பி லிமா ஹஸர்தனி, இறைவா, என்னுடைய பார்வை ஏன் பறித்தாய்? என் கண்ணை ஏன் குருடாக்கின? அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் அவனுக்கு பதில் சொல்வேன். திருமறை குர்ஆனுடைய வசனம் இது நம்மை உரசவில்லையா? நம்மை பார்த்து சொன்னது போன்று தெரியவில்லையா? கண் பார்வை இல்லாதவர்கள் வந்து நிற்பார்கள், அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்பார்கள். கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்வேங்கிறான். நான் சொல்வேன் பதில். என்ன தெரியுமா? கதாலிக்க, ஆம், பார்வையை பறித்தேன். நான் தான் பார்வையை புடுங்கினேன். ஏன் புடுங்கினேன் தெரியுமா? அத்தத்துக்க ஆயாத்துனா, என் வசனங்கள் உன்னிடத்துல வந்ததா இல்லையா? ஃபனசீதஹா, நீ அதை புறக்கணித்தாய், அலட்சியப்படுத்தினாய். கதாலிக்கல் யௌம துன்சா, இன்று உன்னை நான் அலட்சியப்படுத்தி விட்டேன், உன்னை நான் வெறுத்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எறிவான் என்று சொல்லுகின்றது. வசனத்தை புறக்கணிப்பவர்கள், அலட்சியப்படுத்துவர்கள் யார்? திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கின்றதா? யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கை நெறியும் நாம் வாழ்க்கையில வாழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தில் அதை விட இன்பம் எதுவும் இல்லை. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். அம்மா மன் காஃப மக்காம ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக இறைவேதத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கின்றாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் தங்குமிடம், அவர் நுழையும் இடம் சொர்க்கம். அதுக்கு தாங்க போராடுறோம். சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த வெயில்ல, வெட்ட வெயில்ல ஜும்மா என்ற கடமைக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கடமையின் மூலமாக மட்டும் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்மா மன் காஃப மக்காம ரப்பிஹி, தன் இறைவனை அஞ்சி தன் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம், அங்கு விசாரிக்கப்படுவோம் என்ற அச்சத்தோடு யார் இந்த உலகத்தில் மனோ இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்கின்றாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு தங்குமிடம், அவருக்கு கூலிய சொர்க்கம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், இன்னல் முத்தகீன ஃபீ மக்காமின் அமீன், நாளை மறுமையிலே எல்லா மக்களும் அல்லாஹுவை பார்த்தவுடன் அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே, அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கதி கலங்கி போய் நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எல்லா மக்களும் யா நஃப்ஸி, என் நிலை என்னவோ, எனக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பளிக்க போகின்றானோ என்று எல்லோரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் நபிமார்கள் எல்லாம் அச்சத்தில் உறைந்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்பேற்பட்ட அந்த நாள், இறைவன் கடும் கோபமாக இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே ஒரு கூட்டம் சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கும். யார் அந்த முகம்? அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல் முத்தகீன ஃபீ மக்காமின் அமீன், உலகத்திலே ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவன், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் மறுமையிலே பயமின்றி அல்லாஹ்வை சந்திப்பான். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை உணர்ந்து படித்து நம்முடைய வாழ்க்கையில நடந்து பாருங்கள். உலகத்துல நம்ம நிம்மதியை தேடி அலையிறோம், சொல்றோம், தொழுகிறோம், ஓதுறோம், நோன்பு வைக்கிறோம், எங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல, தொழில பரக்கத்து இல்ல, வியாபாரத்துல அருள் இல்ல, அபிவிருத்தி இல்ல. ஏன் இல்லை தெரியுமா? உலகத்துல அல்லாஹ்வுடைய வேதத்தை உணர்ந்து படித்திருந்தோம் என்று சொன்னால் அதற்கும் நமக்கு வழி இருக்கின்றது, அதற்கும் மருந்து இருக்கின்றது. இந்த உலகத்துல அல்லாஹ் உங்களுக்கு யாருக்குமே அப்படி வாக்குறுதி கொடுக்கல. இந்த உலகத்துல நீ சுகமா வாழலாம், நீ தொழுது விட்டால் நீ சொந்த வீடு வாங்கிடலாம், நீ நோன்பு ரமலான்ல நோன்பு வைத்து விட்டால் காரு பங்களா பிசினஸ் நல்லா இருக்கலாம், அப்படி ஏதாவது வாக்குறுதி இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு மனிதர் வந்தார், யா நபி அல்லாஹ், எனக்கு மார்க்கத்தை சொல்லி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது மார்க்கம் சொன்னாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சொன்னதை அப்படியே நான் கடைபிடிப்பேன். சொல்லிட்டு அவர் போறார். போனவரை அழைத்து நபிகள் பெருமானார் சொன்னாங்க, நீ சொன்னதிலே உறுதியாக இருந்தால், நீ சொன்ன வார்த்தையில உண்மையாக நீ நடந்து கொண்டால், மேடான பகுதியில் இருந்து பாய்ந்து ஓடும் வெள்ளத்தை போன்று துன்பமும் துயரமும் கஷ்டமும் உன்னை நோக்கி வரும். அவர் பாவம் செய்வேன் சொன்னாரு, இந்த மார்க்கத்தை என்னால் முடிந்த அளவு கடைபிடிப்பேன் என்று சொன்னார். அவருக்கு நபிகள் நாயகம் சொன்ன செய்தி, உன்னை நோக்கி சோதனை வரும், கஷ்டம் வரும், தாங்கிக் கொண்டால் ஃபில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம். இந்த உலகம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சுகமா வாழ்றீர்கள், கஷ்டம் இல்லாம வாழ்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கவே இல்லை. அல்லாஹ் சொல்றானே இல்லையா, சூரத்துல் பக்ராவுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களை சோதிப்போம்ங்கறான் அல்லாஹ். நீ தொழுத உடனே உனக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை தர மாட்டான். உலகத்திலே மிகப்பெரிய வாழ்க்கை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்த நபிகள் பெருமானார் இந்த உலகத்துல சுகமாக வாழவில்லை, ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியோடு வாழ்ந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நம்ம சிறப்பா இருக்கணும், தொழுதா நமக்கு இது கிடைக்கும் நினைச்சீங்கன்னா கிடைக்காது, அந்த வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இது சோதனை கூடம். அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகானவர் யார் என்பதை, செயல்களால் அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றோம். அந்த வாழ்க்கையும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலம், நீ தொழுத உடனே உனக்கு சுகம் கிடைப்பதற்கல்ல, உனக்கு பொருளாதாரத்தை தருவதற்கு அல்ல. இன்னைக்கு எடை போட்டு பாக்குறோம், கம்பேர் பண்றோம். 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், அல்லாஹ்வை மறந்தவன் கோடி கோடியாக வாழ்றான், கொடி கட்டி வாழ்றான், வாழத்தான் செய்வான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்குறோம். செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான், நாடியவருக்கு கொடுப்பான். வல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா,
அவன் நாடியவருக்கு அளவில்லாமல் கொடுப்பான், நாடியவருக்கு குறைத்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை தரல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் எத்தனையோ பிரார்த்தனை கேட்டாங்க செல்வத்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா நேர்வழியில் பயணிக்க செய், வத்துக்கா இறையச்சத்தோடு வாழச் செய், வல் அஃபாஃப் சுயமரியாதையோடு வாழச் செய், வல் கினா பொருளாதாரத்தை செல்வத்தை தா கேட்டாங்க நபிகள் நாயகம். ஆனா அவங்களுடைய வீட்டுல அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தினுடைய நிலையை நம்ம எல்லாம் படிச்சு பார்த்திருக்கோம். 3 பிறைகள் பார்த்து விடுவார்கள், அடுப்பெரியாது, அவ்வளவு வறுமை. அப்ப உலகத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்தை வைத்து செல்வத்தை வைத்தெல்லாம் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நெருங்க நெருங்க அல்லாஹ் உங்களை சோதிப்பான். பயத்தை கொண்டு சோதிப்போம், உயிர் பலியை கொண்டு சோதிப்போம், விளைச்சலை சுருக்கி சோதிப்போம். இப்படி அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான், ஃபபஸ்ஸிரி சாபிரீன், யார் இந்த சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டு இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது என்று எண்ணி இந்த உலகத்திலே தாங்கிக் கொள்வாரோ, அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுத்துக் கொள்வோரோடு இருக்கின்றான். அல்லாஹ் உங்களோடு இருந்தா அதோட பெரிய வெற்றி வாழ்க்கை எதுவும் கிடையாது, அதோட சிறந்த வாழ்க்கை எதுவும் கிடையாது. இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற, நபியை சொல்லுங்கள், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வரஹ்மா, யார் இதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த உலகத்துல வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லிவிடுங்கள், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இருக்கின்றது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்களே வெற்றியாளர்கள். உலகத்திலேயே வெற்றியாளர் என்ற அந்த சுப செய்தியோடு நம்ம வாழ முடியும். எப்ப வாழ முடியும்? இதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். உலகத்துல சோதனைகள் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் எப்போ வரும் தெரியுமா? குர்ஆனை நீங்க படிச்சா தான் வரும். குர்ஆனுடைய வாழ்க்கையை நீங்கள் உணர்ந்தால் தான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, ஏன் அவங்களால அப்படி வாழ முடிந்தது? நபிகள் நாயகத்திற்கு சோதனை வரும் பொழுது ஏன் தொழுகைக்கு சென்றார்கள்? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தொழுகையில் தான் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கின்றது. எந்த துன்பம் வந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் பக்கம் நெருங்குவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் பிதிக்ரில்லா, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நினையுங்க, தொழுகையின் மூலம் நினைங்க, நோன்பு வச்சு நினைங்க, திக்ரு செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, குர்ஆனை ஓதி அல்லாஹ்வை நினையுங்கள். அப்படி நினைச்சா என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், தத்துமையின்னல் குலூப், உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் அமைதிப்படுத்துவான். இன்னைக்கு உள்ள அமைதி இல்லைன்னு சொல்லி சாராய் கடைக்கு போறான், மனசுல ஒரே போராட்டமா இருக்கு, மனக்கவலை தாங்க முடியல, துன்பம். பல பேர் பல மாதிரி சினிமாவுக்கு போற ஒரு குரூப் இருக்கான், தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய வேதம் அழைக்கின்றது, கவலையா இருக்கிறியா, மனம் சஞ்சலப்படுகின்றதா, உள்ளத்தை அமைதிப்படுத்த வேண்டுமா, வா அல்லாஹ்வை நோக்கி வர சொல்றான். அல்லாஹ் பிதிக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பாருங்கள், தத்துமையின்னல் குலூப், அந்த உள்ளங்கள் அமைதி பெறும். அதை நபிகள் நாயகம் உணர்ந்தார்கள், நபித்தோழருக்கு பயிற்றுவித்தார்கள். அவர்களும் அழகான வாழ்க்கை வாழ முடிந்தது. நம்மால் வாழ முடியவில்லை என்று சொன்னால் நமக்கும் குர்ஆனுக்கும் நீண்ட இடைவெளி. குர்ஆனை படிக்கிறோம், ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்கார்ந்து ஓதுறோம், மக்ரிப் தொழுதுட்டு ஓதுறோம், ஒரு மந்திரமாக ஓதுறமே ஒழிய அதனுடைய பொருளை உணர்ந்து படிக்கின்றோமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கு சமம். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனை நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா நல்ல செயல்களுக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு கட்டளையை போடல. அல்லாஹ் சொல்றான், திருமறை குர்ஆனை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குர்ஆனை நீங்கள் படிக்கும் பொழுது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள். அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது தெரியுதா? குர்ஆனை நீங்கள் எடுத்தால் ஷைத்தான் உங்களை தொட விட மாட்டான், அதை படிக்க விட மாட்டான், அந்த வாழ்க்கைக்குள் செல்ல விட மாட்டான். அந்த வாழ்க்கைக்குள் சென்றால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய வெற்றியை தோல்வியாக ஆக்குவதுதான் அவருடைய கடமை. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால் ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவனிடமிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மகத்துவம் மிக்க குர்ஆனை முழுமையாக நம்ம ஒரு உரையில சொல்லி முடிக்க முடியாது. குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களாக மாறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆனை யார் மனனமிட்டு அதை ஓதி வருகின்றாரோ, அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வருகின்றாரோ, அவர் கண்ணியமிக்க வானவர்களுக்கு ஒப்பானவர். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட வார்த்தை! வானவர்கள், பாவம் செய்யாதவர்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்கள், அவர்களுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த பாக்கியத்தை அடையாமல் நாம் அந்த கைசேதப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை பொருள் உணர்ந்து படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கின்றோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை பொறுத்தவரை நம்ம வளமையா நம்ம ஏதோ ஒன்று ரபியுல் அவ்வல் மௌலிதை பத்தி பேசுவோம், அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு தீமை உங்கள் கண்ணுக்கு முன் நடந்தால்
கரத்தால் தடுங்கள், அல்லது அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் நாவால் தடுங்கள், அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டு ஒதுங்கி விடுங்க, அந்த இடத்தை விட்டு நீங்க போயிருங்க, அந்த இடத்துல நிக்காதீங்க, தீமை நடக்கூடிய இடத்துல நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் ஈமானுடைய பலகீனமான கடைசி நிலைங்கிறாங்க, அந்த இடத்தை விட்டு நகர்றது. இன்னைக்கு நம்ம பேசி அதனுடைய தீமைகளை விலக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு ஆற்றலை கொடுத்துருக்கோம். எல்லாருமே மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியும். இன்னைக்கு ரபியுல் அவ்வல் மாதம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். ரபியுல் அவ்வல்னாலே மீலாடி நபி, நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாள், மௌலிதுகள் ஓதப்படும், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் சொல்றான் அன்னல் மசாஜிதல் இல்ல, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் விரும்பக்கூடிய காரியத்தை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. இப்ப எனக்கு சொந்தமான வீட்டுல ஒருத்தர் சாரா எங்காச்சும் நான் ஒத்துக்கோனா கோவம் வருமா? இல்ல என் வீட்டுல யாரா நீ நான் எனக்கு விரும்பாத ஒன்று செய்யற நமக்கு மனுஷனுக்கு கோவம் வருது. அப்ப அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடிய ஒரு செயல் தான் மௌலிது ஓதுறது. இப்ப சாதாரணமா நம்ம சும்மா ரசூல்லாவை திட்டுறாங்க இப்படி கொண்டு போறாங்க. அந்த மௌலிதில் உள்ள வரிகள் குரானுக்கு முரணானவை. குரானை எதிர்க்கக்கூடிய, குரானுடைய கருத்தை பொய்ப்பிக்கக்கூடியது மௌலிதில் இருக்கு. நபிகள் நாயகத்துடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த வார்த்தையை பாடினார்கள், பாட்டாக பாடினார்கள் என்று பாடிட்டு இருக்கிறாங்க. அன்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி அஹமத மக்தூபன் அலல் ஜீனானி என்று சொல்லக்கூடிய வரிகள் மௌலிதில் இருக்கு. இப்படி வார்த்தை என்ன சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. அது சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து பாருங்க. மௌலிது கிதாபுல எழுதப்பட்டிருக்க அந்த வரி, நபிகள் நாயகம் பிறந்த உடனே நபிகள் நாயகத்தை சுமந்து கொண்டு அவருடைய பாட்டனார் ரசூல்லாவுடைய தந்தையே அவர் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார் என்று ரசூல்லா சொல்றாங்க. ஒரு மனிதர் வர்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஐன் அபி யா ரசூலுல்லாஹ், என் தந்தை எங்க இருக்கிறார் என்று கேட்கிறார். இணை வைப்புல வாழ்ந்து மரணித்த ஒரு தந்தையை பற்றி சொர்க்கமா நரகமா என்று ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க. நபிகளார் சொல்றாங்க, ஃபின்னார், உன் தந்தை நரகத்தில் இருக்கிறாருப்பா. ஏன் சொன்னாங்க? அவர் இணை வைப்புல வாழ்ந்தார், அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர் நரகம்தான். அவர் அப்படியே கவலையா சோகமா போறார். போனவர் அழைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன அபி வபாக ஃபின்னார், உன் தந்தையும் என் தந்தையும் நரகத்தில் இருக்கின்றார். இன்னொரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய தாயுடைய கபருக்கு நான் சென்றேன், அங்கு அவருக்காக இஸ்திக்ஃபார் செய்ய அல்லாஹ்விடத்துல கேட்டேன், அல்லாஹ் மறுத்து விட்டான். இணை வைப்பாளருக்கு கேட்க கூடாது, அவருடைய கபரை பார்த்துட்டு வந்தேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, நபிகளாருடைய தாயும் தந்தையும் நிராகரிப்புல வாழ்ந்து மரணித்தவர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு முன்னால வாழ்ந்த தலைமுறை எப்படி இருந்திருக்கும்? அவர் பாடினார தூக்கி ரசூலுல்லாஹ்வை கையில வச்சுக்கிட்டு அஹமத மக்தூபன் அலல் ஜீனானி, அகமது என்ற உங்கள் பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் ரசூலுல்லாஹ்க்கு இறங்குச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாலேயே அப்துல் முத்தலிபுக்கு இறங்கி அவர் படிச்சு பார்த்துட்டார். இது பெரிய அபத்தம் இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வை பொய்ப்பிக்கக்கூடிய வார்த்தை இல்லையா இது? குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டது? 40 வயதுல ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 63 வயது வரை 23 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்க்கு தான் குர்ஆன் இறங்குச்சு. ஆனா இந்த மௌலிது ஓதக்கூடிய இந்த அறிவற்ற மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க, அஹமத மக்தூபன் அலல் ஜீனானி, சொர்க்கத்துல நபிகள் நாயகத்துடைய பெயர் எழுதப்பட்டிருக்குது. அன்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி, குர்ஆனில உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி மௌலிதுல படிக்கிறாங்களே. குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்குதுன்னு எப்படி தெரியும் அவருக்கு? குர்ஆன் நபிகள் நாயகத்துக்கு தான் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் 40 வயதுல யாருமே இல்ல. பிறக்கும் பொழுதே, பிறப்பதற்கு முன்பே அவங்களுடைய தந்தை இறந்து விட்டார். பிறந்து கொஞ்ச காலத்துல பாட்டனார் இறந்து விட்டார். யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹ் நபி என்று 40 வயது வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப இது போன்ற எண்ணற்ற மோசமான கருத்துக்கள், இணை வைக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. அதை கொண்டு பள்ளிவாசல்ல ஓதுறாங்களே, அதை தடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்யணும். இதை இன்னைக்கு தௌஹீத் வீழ்ச்சி அடைந்தது போன்ற இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் வைக்க போட்டு பாடுறாங்க. இது தவறு என்று அசத்தியத்தில் உள்ளவன் இப்படி கூவிக்கொண்டிருக்கும் பொழுது சத்தியத்தில் உள்ளவன் ஏன் அமைதியா இருக்கணும்? ஒவ்வொரு தெருவிலும் போய் நம்ம அந்த நேரத்துல சொல்லணும். அதே போன்று அவர்கள் செய்யக்கூடிய இந்த அபத்தமான விஷயங்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது ரபியுல் அவ்வல் என்று யாருக்காவது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க தெரியுமா? எப்ப பிறந்தீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு கேட்கப்படும் பொழுது யானை ஆண்டில் பிறந்தேங்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திங்கக்கிழமை பிறந்தேங்கிறாங்க. திங்கக்கிழமை என்பது எல்லா மாசத்துலயும் இருக்குமா இல்லையா? ரபியுல் அவ்வல்லே பிறந்தாலும் திங்கக்கிழமை பிறந்தேன்னு சொல்றாங்க. எந்த திங்கக்கிழமை? ஆனா நபிகள் நாயகம் மரணித்தது ரபியுல் அவ்வல். இவங்க எந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அந்த நாளில் நபிகள் நாயகம் மரணித்தார்கள். அப்ப உண்மையிலே பாசத்துல ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்களிடத்துல வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ் இப்ப பிறந்தேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. திங்கக்கிழமை பிறந்தேன்னு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். யானை ஆண்டில் பிறந்தேன்னு சொல்றாங்க. இதுதான் வரலாற்று பூர்வமான ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்ததற்குண்டான அந்த எவிடன்ஸ். இது இல்லாம இவங்க சொல்ற மாதிரி ரபியுல் அவ்வல் 12ல ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க, அதனால பேரணி போறோம்னு சொன்னா இவர்கள் உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் கொண்டாடல. அப்படி கொண்டாடவும் கூடாது மார்க் அடிப்படையில. அப்படியே அதை உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடல. நபிகள் நாயகம் மௌத்தானதை இவர்கள் பேரணி போய் கொண்டாடுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்வோம். இவர்களுக்கு எதிராக நம்ம பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த மௌலித் என்ற குப்பையை ஒழிக்க வேண்டும். அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை முன்னிலைப்படுத்துங்கள்.
குர்ஆனை மக்களிடத்தில் கொண்டு போங்க, குர்ஆனை படிக்க வைங்க. குர்ஆனை படித்தால் கண்டிப்பாக இந்த அத்தனை அக்கிரமங்களும் அழிந்து விடும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகுல் ஜால் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்து விடும், அசத்தியம் அழியக்கூடியதுங்கிறான். சத்தியத்தை கொண்டு போய் நீங்க அசத்தியத்தின் மீது வீசுங்கள், குர்ஆனை கொண்டு போய் மௌலிது கிதாபுல வீசுங்க. அந்த மௌலித் என்று சொல்லக்கூடிய மௌட்டிகம், அந்த பொய் போலி அழிந்து நாசமாகும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மென்மையாக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.